ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் NN ஸ்கொயர். ஒவ்வொரு உணவிற்கும் சிறந்த சுவை தாருங்கள். இன்றைக்கி நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ராகி சம்மர் ட்ரிங்க். வாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்டை இப்போ பார்க்கலாம். டேட்ஸ் 100 கிராம், உள்ளே இருக்க சீட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி தண்ணியில் ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சிடலாம். கேஷ்யூ 50 கிராம், இதுவும் ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி தண்ணியில் நல்லா ஊற வச்சிடுங்க. சப்ஜா சீட்ஸ், இதையும் தண்ணியில் ஊற வச்சிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் போதும், இது ரெடி ஆகிடும். பீட்ரூட் ஜூஸ், இந்த ராகி சம்மர் ட்ரிங்கில் நம்ம ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல, கலருக்காக பீட்ரூட் ஜூஸ் ஆட் பண்ண போகிறோம். நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ராகி மாவு. வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்து 2 டேபிள் ஸ்பூன் ராகி மாவை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு விஸ்கு வச்சு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ கரைச்ச அந்த ராகி மாவை ஸ்டவ்வில் வச்சு நல்லா காய்ச்சிக்கலாம். நடுவில் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ராகி மாவு நல்லா திக்காகணும், அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த ராகி மாவை காய்ச்சிக்கோங்க, இல்லைன்னா சீக்கிரமாக அடி பிடிச்சிடும். பாருங்கள், இப்போ நம்மளுடைய ராகி மாவு லைட்டாக திக்காயிடுச்சு. இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ்க்கு நம்மளுடைய ராகி மாவு ரெடி ஆகிடும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை கம்ப்ளீட்டாக கூல் டவுன் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்சர் ஜார் எடுத்து நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்த டேட்ஸை இப்போ அதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியோடவே உள்ளே சேர்த்துக்கோங்க. நம்ம ஊற வச்சுருந்த கேஷ்யூவையும் தண்ணியோடு இப்போ உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையுமே நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்க ராகி மாவை இதில் எடுத்து சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக பீட்ரூட் ஜூஸை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃபைனாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நட்ஸில் கேஷ்யூ மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பாதாம், பிஸ்தா, வால்நட் எது வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே மில்க்கையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தா இது ரோஸ் மில்க் மாதிரி இருக்குது. ராகியில் செஞ்ச ட்ரிங்க்ஸ் சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. இதில் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்த சப்ஜா சீட்ஸை 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இப்போ நம்மளுடைய ராகி சம்மர் ட்ரிங்க் ரெடி. இந்த ட்ரிங்க்கை வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ட்ரிங்க். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது NN ஸ்கொயர்.